உபதேச சட்டம் என்பதுதான் கிறிஸ்தவ சுவிசேஷம். அப்படிப்பட்ட அந்த சுவிசேஷம் மாத்திரமே ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும் என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் யாவரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தாமே ஒரு இடத்திலே இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறதை மிகவும் சுருக்கமாக எழுதியிருக்கிறதை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு இந்த 6வது அதிகாரத்துக்குள்ளே நாம தொடருவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 24வது அதிகாரம் 24, 25 வசனங்களிலே நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி ஃபெலிக்ஸ் அல்லது பேலிக்ஸ் என்று தமிழிலே ஃபெலிக்ஸ் என்கிற அந்த அதிகாரிக்கு முன்பதாக அவர் விசாரணைக்காக நிற்கும்போது, அது விசாரணைக்காக வந்திருக்கிற இந்த கைதியாக இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல், அந்த பவுலை கொண்டு பவுல் சொல்லப்படுகிறவைகளை கேட்க வேண்டும் என்கிற ஆவலோடு, மிக குறிப்பாக ஃபெலிக்ஸுடைய மனைவியாக இருக்கிறவள் துருசில்லா என்று, துருசில்லா ஒரு யூத பெண்மணி. அவளுக்கு மிக குறிப்பாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியங்களை கேட்க வேண்டும் என்ற ஆசை. ஃபெலிக்ஸ் அதிகாரியாக இருப்பவன், அவனும் கேட்க வேண்டும் என்று சொல்லி நியாயாசனத்திற்கு முன்பதாக கொண்டு வந்து அநேக அதிகாரிகள் எல்லாரும் இருக்கும்போது அவனை பேசும்படியாக சொல்லுகிறார்கள். அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்த காரியத்தை, கைதியாக இருக்கிறான், ஆனால் அவன் பிரசங்கிக்கிற அந்த காரியத்தினுடைய சுருக்கம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சுருக்கத்தை தான் நாம் இந்த 24, 25 வசனங்களிலே வாசிக்கிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்திலே அதை பாருங்கள். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயம் ஆன போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். மிக நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அப்போஸ்தலனாகிய பவுல் பேசின முழு விபரமும் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முழு விபரத்தினுடைய சாராம்சத்தை மிகவும் சுருக்கமாக மருத்துவர் லூக்கா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவது நம்ம இதுல அறிய வேண்டியது 24வது வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியம், இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தின் காரியங்கள் என்பதை. இந்த நபராகிய இயேசு கிறிஸ்துவை தான் எல்லா இடத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் எக்ஸால்ட் பண்ணி காண்பிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலே மிக தெளிவாய் சொல்லுகிறார், நான் உங்கள் மத்தியிலே, அதாவது கொரிந்துக்கு முதல் முறையாக நான் வந்தபோது நான் இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அல்லாமல் வேறொன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவை, the person Christ, அவரை குறித்த விபரம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அவரை அல்லாதபடி, அல்லது சிலுவையில் அறையப்பட்ட அந்த கிறிஸ்துவை அல்லாதபடி, அல்லது அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த அக்கவுண்ட் இல்லாதபடி வேறொன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன் என்று எழுதுகிறார். முதலாவது நாம் அறிய வேண்டியது இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவும் சிலுவையும். அடுத்தது 25வது வசனத்திலே நீதியை பிரசங்கிக்கிறார். நீதி என்று சொல்லும்போது தேவன் நீதிபரர் என்பது ஒன்று, இன்னொன்று அந்த தேவனுடைய நீதி அவருடைய நியாயப்பிரமாணத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நாம் நீதியை பெற்றுக்கொள்ளுதல் அல்லது நீதியாய் வாழுதல் என்கிற காரியம், அந்த நீதி, தேவனுடைய நீதி.
அடுத்தது இச்சையடக்கம். அந்த நீதியின்படி, தேவனுடைய நீதியின்படி அல்லது அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவரும் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் 10வது பிரமாணம். அந்த 10 கட்டளைகளிலே 10வது கட்டளை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீ பிறனுடைய யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக, அவனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, அவனுடைய யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. அந்த இச்சை அடக்கம் என்கிற காரியம் அங்கே போதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தேவனுடைய நீதியின்படி நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். இல்லாவிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்பை ஃபேஸ் பண்ண வேண்டும் என்று தேவனுடைய நியாய தீர்ப்பையும் அங்கே விவரிக்கிறான். ஸோ மிகவும் சுருக்கமாக நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். இந்த நியாய தீர்ப்பு, இந்த இச்சையடக்கம், இந்த காரியங்கள் இதை பேசுகையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கைதியாக இருக்கிறான். அவனை குறித்த டெஸ்டினிய முடிவு பண்ணுகிறது அல்லது அவனை குறித்த நியாய தீர்ப்பை அருளும்படியாக தான் இங்கே அதிகாரியாக ஃபெலிக்ஸ் இருக்கிறான். ஸோ கைதியாக இருக்கிற ஒருவன் அந்த ஜட்ஜுக்கு முன்னால அவன் பேசும்போது என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அவன் அல்லது ஃபெலிக்ஸ் அங்கே நடுங்குகிறான். he began to tremble. ஸோ இதை நீங்கள் விவரமாக கொஞ்சம் அமர்ந்து யோசித்து பாருங்கள். இதன் அடிப்படையிலே மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சொன்ன ஒரு கொட்டேஷனை சொல்லிவிட்டு நாம மெயின் டெக்ஸ்டுக்கு போகலாம். இஃப் த ப்ரீச்சிங் ஆஃப் த காஸ்பல் ஹாஸ் நாட் மேட் யூ அன்கம்ஃபர்டபிள், அல்லது இஃப் த ப்ரீச்சிங் ஆஃப் த காஸ்பல் ஹாஸ் நாட் மேட் யூ ட்ரம்பிள், யூ ஹவ் நாட் ஹர்ட் இட் அப்படின்னு சொல்றார். அதாவது சுவிசேஷ பிரசங்கம் உன்னை அன்கம்ஃபர்டபுளாக நீ மாற்றவில்லை என்றால், சுவிசேஷ நீ கேட்கிற சுவிசேஷ பிரசங்கம் உன்னை அன்கம்ஃபர்டபுளாக மாற்றவில்லை என்றால், அல்லது நீ கேட்கிற சுவிசேஷ பிரசங்கம் உன்னை நடுக்கமடைய செய்யவில்லை என்றால் நீ சுவிசேஷமே கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் அந்த சுவிசேஷத்தினுடைய 5 பகுதி அல்லது 3 பகுதியாகிலும் என்று சொல்லுகிற எல்லா காரியங்களும் இதிலே அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். and it makes us tremble. அருமையானவர்களே, விசுவாசிகளாகிய நம்மையும் அது நடுநடுங்க வைக்கிறதோடு கூட அதை நன்றியறிதலோடு நினைவு கூற செய்கிறது. நாம் எப்பொழுதும் அடிக்கடி சொல்லுகிற அந்த phrase படி, with trembling hands and broken heart. Trembling hands, but at the same time with the broken heart. தேவனுடைய நீதிக்கு முன்பாக நடுங்கினவர்களாக, அதே நேரத்திலே அந்த நடுக்கத்திலிருந்து தேவ தயவினாலே, அன்பினாலே, கிருபையினாலே மீட்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறபடினாலே அதே நடுக்கத்தோடு நன்றியறிதலோடு அவருடைய சமூகத்திலே வர முடியும் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துக்கு நாம் வருவோம். ரோமர் 6வது அதிகாரம் 15 முதல் 23 வரையுள்ள வசனங்களில் உள்ள வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஆகையினாலே அந்த டெக்ஸ்டை முழுவதுமாக நாம் வாசித்து விட்டு இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் 19வது வசனத்தை மாத்திரம் நாம பார்ப்போம். 15 முதல் வாசிக்கிறேன். இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. இதுல 19 20 திரும்பவும் வாசிக்கிறேன். தயவுசெய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். பொறுமையோட நம்ம கிளியரா அதை திரும்பவும் வாசிப்போம். உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். நான் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தது போல இந்த 15, 16, 17, 18 ஆகிய வசனங்களிலே நம்முடைய பொசிஷன் அல்லது நம்முடைய நிலை, நாம் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட போது விசுவாசத்தினாலே பாவிகளாகிய நாம் தேவனிடத்திலே வந்தபோது இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்து the person and work of Christ, இயேசு கிறிஸ்து ஆகிய நபர், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்ட அந்த நபராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்த அந்த காரியத்தையும் நாம் தெளிவாக அறிந்து அவர் மேல் விசுவாசம் வைத்த போது, அந்த நபர் மேல் விசுவாசம் வைத்த போது பாவியாகிய என்னை அவர் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தினார். அப்பொழுது என்னுடைய பொசிஷன் என்னவாக மாறினது என்பதை குறித்து இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய முதலாவது பேசேஜ்ல யூனியன் வித் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்படுதல் நடந்தது. நாம் இயேசு கிறிஸ்து மரித்த போது அவரோடு கூட நான் மரித்தேன், அவரோடு கூட அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டேன், அவர் உயிரோடு எழுந்த போது அவரோடு கூட நான் உயிரோடு எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அந்த கிறிஸ்துவோடு கூட உள்ள ஒன்றிணைப்பு என்கிற அந்த சம்பவம் நமக்கு நடந்ததை குறித்து பார்த்தோம். 2வது பேசேஜ்ல மிக முக்கியமாக ஒரே ஒரு பொசிஷன் என்று நாம் பார்த்தோமே, ஆனால் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்த நம்மை விடுதலையாக்கி அல்லது பாவம் என்கிற அரக்கனுக்கு கீழே அல்லது பிசாசானவனுக்கு அடிமைகளாக இருந்த நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நீதிக்கு அடிமைகளாக, கீழ்ப்படிதலுக்கு அடிமைகளாக அல்லது தேவனுக்கு அடிமைகளாக நம்மை மாற்றினார். இப்போ இந்த பொசிஷன் என்கிற காரியத்தை கடந்து 19ஆம் வசனத்துக்கு போக வேண்டும். கடைசியாக ஒரு முறை எல்லாருக்கும் எல்லாரிடத்திலையும் நான் திரும்பவும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இதை சரியாக நாம் எல்லாரும் புரிந்து கொண்டோமா என்று. அதை மீண்டும் ஒரே வாக்கியத்திலே அல்லது பிரீஃபாக சொல்லிவிட்டு நாம 19ஆம் வசனத்துக்கு போகலாம். என்னன்னா, அருமையானவர்களே, இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள் இதை குறித்து பிரசங்கித்தால் அல்லது நாம் இதை எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் என்றால், நாம் ஒவ்வொரு நாளும் பாவத்திற்கு நம்மை மரிக்கும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்
அல்லது நாம் நம்மை நாமே சிலுவையில் அறையும்படி, அல்லது பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படும்படி ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லது நாம் அர்ப்பணிப்பு கூட்டங்களுக்கெல்லாம் வரும்பொழுதெல்லாம் இதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கேள்விப்படுகிறதுனாலே இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. அநேகர் இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இருப்பது நாம் இங்கே கற்றுக்கொள்ளுகிற உபதேசத்திற்கு எதிர்மறையான உபதேசம் என்பதை புரிந்து கொண்டீர்களா? இது ரெண்டும் ஒன்று மாதிரிதான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்று அல்ல, வித்தியாசம். நான் இப்பொழுது சொன்ன இந்த போதனையை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நாம் ஒருபோதும் பரிசுத்த வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. அது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய முடியாது. நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. கன்ஃபியூஸ்டான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். இப்படித்தான் என்னுடைய ஆப்சர்வேஷன்ல அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் இப்படித்தான் வாழ்கிறார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், நாம் ஒவ்வொரு நாளும் நாம் மரிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லது யாராவது என்னை திட்டாங்கன்னா நான் கோபப்படாமல் இருக்கும்படி அந்த நேரத்துல, நிறைய பேர் அப்படியும் செய்வாங்க, அந்த நேரத்துல அன்றே நான் சிலுவையில் அறைய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கோபப்படுகிற அந்த பழைய மனுஷனை நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அமைதியா இருக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி. ஓகே, சோ இது அல்ல இங்கே போதிக்கப்படுகிறது. நாம் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவதும் நாம் இங்கே கற்றுக்கொள்வதும் என்னவென்றால், நீங்கள் மரித்தீர்கள், you died. அதுபோல பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். But when we were born again, நாம் மறுபடியும் பிறந்த போது, அல்லது நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட போது, அல்லது ரட்சிப்பின் அனுபவத்தை நான் முதல் முறையாக ருசி பார்த்த பொழுது, நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டேன். சோ திரும்ப திரும்ப அடிமைத்தனத்திற்கு நான் போகக்கூடாது என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி மரணத்தை வைத்து சொல்லுகிறார்களோ அதே மாதிரி என்ன போதிக்கிறார்கள் என்றால், நீங்கள் திரும்பவும் பாவத்திற்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்காதிருங்கள், பாவத்துக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் என்று. அடிமையாக முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டீர்களா என்பது. ஓகே, புரிந்து கொள்ளாவிட்டால் நம்ம கடைசியில இன்டராக்ஷன் டைம் இன்றைக்கும் கொஞ்சம் வைத்துக் கொள்ளலாம், கத்திரிஸ்தமான. ஸோ அதுல நம்ம பார்ப்போம். ரெண்டாவது நம்ம 19வது வசனத்துக்கு நேராக நாம போவோம். 19வது வசனம் பிராக்டிஸ். ஸோ இந்த பொசிஷனை நாம் சரியாக புரிந்து கொண்டவர்களாக, நல்லா கவனிங்க. ரெண்டாவது, இந்த பொசிஷன்ல தேவனாகிய கர்த்தர் தாமே, அல்லது அண்ட சராசரங்களை படைத்த தேவன் தாமே என்னை மாற்றி இருக்கிறார் என்பதை சரியாக புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதற்கு அடுத்தபடியாக அதை கிராஸ் பண்ணி, அதை உள்வாங்கி கொண்டு, அதை எனக்கு அப்ராப்ரியேட் பண்ணி கொண்டு அகமகிழும் ஒரு அனுபவம். enjoyment, enjoying the freedom, enjoying Christ and his freedom. So அதுதான் நமக்கு ஒரு பெரிய எனர்ஜியாக. ஸோ இந்த காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு செய்தபடினாலே, இந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் எனக்கு செய்தபடினாலே, அவர் மேலே எழுகின்ற, அல்லது என்னுடைய இருதயம் அவர் பால் பொங்கி வழிகிற அந்த இருதயம் அவரை நேசிக்கிற அன்பினாலே அவேக்கன் ஆகிறது அல்லவா, இதுதான் எனக்கு ஒரு பெரிய அந்த ஒப்பு கொடுத்தலுக்கு அல்லது கீழ்ப்படிதலுக்கு, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஒரு எனர்ஜியாக மாறுகிறதாக. என்னாலே அது மிக மிக முக்கியம். அங்கிருந்து இந்த 19வது வசனத்துக்கு வரும் பொழுது அங்கே நீங்க பார்ப்பீங்க, அந்த கடைசி ஃப்ரேஸை பாருங்க. இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். அப்போ எத்தனை பேர் இது கொஞ்சம் பிரச்சனையா பாக்குறீங்கன்னு தெரியல. இப்பதான் நம்ம பார்த்தோம், மிக குறிப்பாக
14வது வசனத்துல நல்ல கவனிங்க. இப்போ நான் சொல்றத, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ கிறிஸ்தவ விசுவாசியாக நான் மாறின போது, நான் நீதிமான் என்று தேவனால் பிரகடனப்படுத்தப்பட்ட போது, நான் என்னுடைய பொசிஷன் மாறிச்சுல்ல. அதுல நடந்த காரியம் என்னவென்றால், நான் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவனாக இருந்தேன். ஆனால் இப்பொழுது நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவன் அல்ல, அதிலிருந்து மாற்றப்பட்டு நாம் கிருபைக்கு உட்பட்டவனாக நான் மாறிவிட்டேன். அப்படின்னா திரும்பவும் அது சொல்றேன், வேறு விதமாக சொல்லுகிறேன். கட்டளைகளுக்கு உட்பட்டவனாக நான் இல்லை, கிருபைக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். கற்பனைகளுக்கு உட்பட்டவனாக இல்லை, கிருபைக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். அப்படியானால் அது உண்மையாக இருக்குமா, சரியாக இருக்குமானால், அப்புறம் இந்த 19வது வசனத்திலே ஒரு கட்டளை கொடுக்கப்படவில்லையா? அதான் முக்கியமான கேள்வி. இன்றைய பைபிள் ஸ்டடியில ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஒருவேளை இந்த கேள்வி நேரத்துல திரும்பியும் நம்ம அதை ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இங்க மிக தெளிவாக ஒரு தடவை நம்ம இண்டிகேட்டிவ்ஸ், இம்பரேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது போல அந்த இண்டிகேட்டிவ், என்னுடைய பொசிஷன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் வந்தபோது, அல்லது கிருபைக்குள்ளே நான் வந்தபோது கற்பனைக்குள்ளானவன் அல்ல, நியாயப்பிரமாணத்திற்குட்பட்டவன் அல்ல. ஆனால் இங்கே ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. இப்ப இந்த ரெண்டுக்கும் நல்ல கவனிங்க. நான் கிருபைக்குட்பட்டவனாகி மாறினபடினாலே நான் பரிசுத்தமாகுதல் ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். நல்ல கவனிங்க. ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், நீங்க புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நான் கிருபைக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன், ஆகையினாலே ஆட்டோமேட்டிக்கா நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேன், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவனாக மாறுவேன், அல்லது பரிசுத்தமானவைகளை நான் செய்வேன். திஸ் இஸ் ஆட்டோமேட்டிக். அதற்கான சக்தி, அதற்கான பலன் கொடுக்கப்படுகிறது. பட் இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். நான் சொல்ல எப்போதுமே அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அல்லது வேதாகமத்திலே அநேக முரண்பாடு போல தோன்றுகிற மெய் என்று சொல்வார்கள், பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது, அல்லது நம்மை அறியாமல் நாம் ஆண்டவரிலே அன்பு கூறுகிறோம், நம்மை அறியாமலே நாம் பரிசுத்தத்திற்கு நேராக ஈர்க்கப்பட்டவைகளை நாம் செய்கிறோம், அந்த நடவடிக்கைகளிலே நாம் ஈடுபடுகிறோம். ஆட்டோமேட்டிக், பட் இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்னன்னா, திரும்ப திரும்ப நாம இந்த அனாலஜியும் பார்த்திருக்கிறோம். அந்த நான் முற்றிலும் குருடனாக இருக்கிறேன், என் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, குருடனாக இருக்கிறேன், தேவன் எனக்கு பார்வையை கொடுத்து விட்டார், இனி நான் கண்களை திறந்து பார்க்க வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கிறது, என் மூலமா நான் பார்க்கிறேன் என்கிற காரியம். ஸோ இது பாரமானது அல்ல என்கிற காரியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னால நான் இந்த பாவம் என்கிற அரக்கனுக்கு நான் கீழ்ப்படிந்த போது நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அல்லது இப்பொழுது நான் லைட்டாக, என்னுடைய எஜமானன் மாற்றப்பட்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக மாற்றப்பட்டேன், அல்லது நீதிக்கு கீழ்ப்படுகிறவனாக நான் மாற்றப்பட்டேன். இது அன்பினாலே செய்கிறேன். நான் அவர் மேல் கொண்டிருக்கிற அன்பினாலே, இந்த அன்பை நான் காயப்படுத்தக்கூடாது என்பதனாலே மிகவும் எளிதாக இந்த காரியம் வருகிறது. ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல கேள்வி என்னவென்றால், இன்னொரு உப கேள்வியாக இருக்கிறது என்னவென்றால், இப்போ இது ஏன் நமக்கு கட்டளைகள் இல்லை என்றால், நாம் கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறோம், அல்லது நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் இல்லை என்றால், இது ஏன் ஒரு கற்பனை போல நமக்கு கொடுக்கப்படுகிறது, கட்டளை போல கொடுக்கப்படுகிறது? திரும்பியும் அதை வாசிக்கிறேன். அந்த 19வது வசனத்துல கடைசி
கமாக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை திரும்பியும் வாசிக்கிறேன். இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். முதலாவது நாம பார்க்க வேண்டியது இந்த 19வது வசனம். இதற்கு முந்தின பேசேஜ்ல எந்த வசனத்துக்கு பேரலா இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? மியூட் பண்ணி அந்த மைக் ஆன் பண்ணி சொல்ல முடியுமா? 6வது அதிகாரத்திலே முதல் வசன பகுதி என்று நாம பார்த்தோம் இல்லையா? 1வது அதிகாரம் முதல் 13வது வசனம். குட். 11, 12, 13 இந்த 3 வசனத்திலேயே இருக்குது. அந்த 11, 12, 13 மிக குறிப்பாக நீங்க சொன்ன மாதிரி 13 வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த 3 வசனத்தையும் வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை 4R என்று பார்த்தோம். யாராவது சொல்ல முடியுமா? ஆங்கில வார்த்தை Rல தொடங்குகிற 4 வார்த்தைகள். குட். எஸ். முதலாவது ரெக்கனிங், எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நீதிக்கு பிழைத்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்கிற உங்களுடைய பொசிஷனை சரியாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணிக்கொள்ளுங்கள். ரெசிஸ்ட் பண்ணுங்க. பாவம் உங்களுடைய வாழ்க்கையை ஆளாதபடி அல்லது பாவம் உங்களுடைய அவயவங்களிலே ஆட்கொள்ளாதபடி நீங்கள் அதை ரெசிஸ்ட் பண்ணுங்கள். அதற்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்புறம் ரெண்டர் நாட், பாவத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்காதிருங்கள். உங்கள் அவயவங்களை, மிக குறிப்பாக உங்கள் அவயவங்களை ஒப்புக்கொடாதிருங்கள், தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அதே காரியத்தை தான் இங்கேயும் அவர் ரிப்பீட் பண்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அருமையானவர்களே, நம்முடைய சரீரத்தின் அவயவங்களிலே பாவம் வாசமாய் இருக்கிறது என்கிறதும், வெளியிலிருந்து பாவம் என்கிற அரக்கன், பழைய எஜமான் பிசாசானவனோடு இணைந்து அவன் சோதனைகளை ஃபோர்சிபிளா கொண்டு வரும் பொழுது நம்முடைய சொந்த அவயவங்களிலே இன்னும் பாவம் ஒட்டி கொண்டு இருப்பதினாலே அந்த அவயவங்களோடு கூட இணைந்து, அந்த அவயவங்கள் வெளியே இருந்து உள்ள எனிமியோட இணைந்து ஒரு கான்ஸ்பிரசி பண்ணி நம்மை விழத்தள்ள முடியும் என்பதை பார்த்தோம். இந்த சமீபத்துல அந்த ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவன் கொல்லப்பட்டதை நீங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சிருக்கணும் அல்லது பார்த்திருக்கணும். அந்த நியூஸை உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா நபர்களும் மிகுந்த ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய விதத்திலே அது நடந்திருக்கிறது. அந்த நேரம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் வந்ததுன்னு தெரியல. எக்ஸாக்டா நடந்த காரியம் அதுதான். அந்த கான்ஸ்பிரசி அப்படிங்கிற வார்த்தையை சொல்றோம்ல, அதாவது அவங்க எந்த கான்செப்டின் அடிப்படையில் அதை செஞ்சிருக்காங்கன்னா, எனிமியுடைய எனிமி எனக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிறது. ஸோ ஈரானுடைய, நல்ல கவனிங்க, ஒருவேளை யாரும் சரியா இதை கவனிக்கலைன்னா, ஈரானுடைய ஒரு கெஸ்டாக, ஈரானுடைய ஒரு கவர்மெண்ட் டிப்ளமேட் ஒரு கெஸ்டாக வந்திருக்கிற அந்த ஹானியா அவர் எக்ஸ்ட்ரீம் செக்யூரிட்டியில இருக்கிறாரு. ஈரானுடைய ஒரு படையினுடைய மிக முக்கியமான தளபதி அங்க ஈரானுடைய அந்த கவர்மெண்டோடு ஒத்து போகாதவராக அல்லது கொஞ்சம் அதிருப்தியாளராக இருந்திருக்கிறார். அதை கண்டுபிடித்து இஸ்ரேல் நாட்டினவர்கள் அல்லது மொசாத் அவனை ஃப்ரெண்ட் பிடிச்சு பாருங்க, அது நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஈரானுடைய டாப் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு எதிரியாக இருக்கக்கூடிய, எதிரின்னு தெரியாதானா,
அவங்களுக்கு முக்கியமான அதிபதியை இவங்க பணமும் கொடுத்து அவனை ப்ளீஸ் பண்ணி அவன் மூலமாக இந்த காரியத்தை நடப்பித்திருக்கிறார்கள். ஸோ இதே காரியம் தான் நம்முடைய சரீரத்திலே நடக்கணும். நம்முடைய சரீரம் அல்லது நான் புதிய மனிதனாக இருக்கிறேன், என்னிலே பாவம் இல்லை, நான் பழைய மனிதன் மரித்து புதிய மனிதனாக இருக்கிறேன், என்னிலே பாவம் இல்லை, நான் பாவத்திற்கு அடிமை அல்ல, நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன், நான் இப்பொழுது நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், நான் பாவத்திற்கு அடிமை அல்ல, நீதிக்கு அடிமையாகத்தான் இருக்கிறேன், அல்லது தேவனுக்கு அடிமையாக இருக்கிறேன், தேவனுக்கென்று பிழைக்கிறேன். That is my nature, new nature. நான் புதிதாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய நான் தெய்வீக சுபாவத்தை பெற்றவனாக, நான் மறுபடியும் பிறந்தவனாக, தேவனை போல தேவனை நேசிக்கத்தக்கவனாக, அந்த புதிய உணர்வுகளோடு புதிய ஆசைகளோடு நான் இருக்கிறேன். ஆனால் எனது சரீரத்திலே பாவம் இருக்கிறது. அந்த சரீரத்தில் இருக்கிற பாவமோ எனக்குள்ளே இருக்கிற அந்த புதிய மனுஷனும் எனிமீஸ். அந்த எனிமிட்டியை பயன்படுத்தி வெளியே இருந்து சோதனைக்காரன் விழத்தள்ள முடியும். ஆகையினாலே நாம் எப்பொழுதும் இதை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டியது, இந்த 4:6 அடிப்படையிலே வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஏன் இதை ஒரு கட்டளை போல கொடுக்க வேண்டும்? 19வது வசனத்தை பாருங்க. அந்த கடைசி கமாக்கு அப்புறம் இருக்கிற அந்த வாசகத்தை வாசிக்கிறேன். இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் என்கிற ஒரு கட்டளை போல இதை ஏன் கொடுக்க வேண்டும் என்றால், நல்ல கவனிங்க, மனிதர்களாக நாம் வாழும் வரையிலும் நமக்குள்ளே அல்லது விசுவாசிகளாக மாறின பிறகு அல்லது விடுவிக்கப்பட்டவர்களாக, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக நாம வாழும்போது, விடுவிக்கப்பட்ட மனிதர்களாக, விடுவிக்கப்பட்டவர்களாக, ஆனால் அடிமைத்தனத்தின் மைண்ட் செட்டோடு வாழ முடியும். நல்ல கவனிங்க, இத I can live as a freed man but with a slavery mindset. நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் சத்தியம், உண்மை. பாவத்தினின்று நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் அடிமையானவனுடைய மென்டாலிட்டியோடு, எண்ணத்தோடு நான் வாழ முடியும். இதை கொஞ்சம் நான் விளக்க முற்படுகிறேன். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்களை மோசே வழிநடத்தி கொண்டு வரும்போது, சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக அவர்கள் நிற்கும் பொழுது அவர்கள் முறையிடுகிறார்கள். சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அவர்களுக்கு பின்னால பார்வோன் அவனுடைய சேனையோடு கூட இவர்களை பின்தொடர்ந்து வருகிறான். அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் இந்த மோசேக்கு விரோதமாக முதலாவதாக முறுமுறுக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? எகிப்திலே எங்களுக்கு கல்லறை குழிகள் இல்லை என்றா எங்களை இங்கே கொண்டு வந்தீர், நாங்கள் இங்கே சாக போகிறோம். ஸோ இதை காட்டிலும் எகிப்திலே, நல்ல கவனிங்க, எகிப்திலே நாங்கள் அடிமைகளாக இருந்திருக்கலாம், இங்கே வந்து நாங்கள் மடிய வேண்டுமா என்பதுதான் அவர்களுடைய முறுமுறுப்பு. நல்ல கவனிங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை எடுத்து நீங்க வீட்டுல போய் பிறகு இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வாஸ்து பாருங்க. அவங்க சொல்றாங்க, மோசேயே, நாங்கள் எகிப்திலே இருந்தபோது நாங்கள் உம்மிடத்திலே இதை குறித்து சொல்லவில்லையா? எங்களை விட்டுருங்க, நாங்கள் இங்கேயே அடிமைகளாக இருக்கிறோம் என்று நாங்கள் சொன்னோமே, எங்களை விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க அப்படி சொல்லலை. நீங்க நல்லா அதுல பாத்தீங்கன்னா, மோசே முதல் முறையாக அந்த இஸ்ரவேல் மக்களையும் மூப்பர்களையும் பார்த்து தேவனாகிய கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார், உங்களை மீட்கும்படியாய் அவர் திட்டம் போட்டு அவர் செயல்பட தொடங்கி இருக்கிறார்
என்று அவர்கள் சொல்லும்போது அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். அவர் சொன்னபடி நடக்க கடவது என்று அதை அப்படியே அங்கீகரிக்கிறார்கள். அடிமைத்தனத்திலே நாங்கள் இருந்து விடுகிறோம் என்று அவர்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் இங்கே வந்த பொழுது அவர்கள் முறுமுறுக்கிறது அந்த அடிமைகளாக இருந்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா அங்கே அவர்கள் அதுக்கு பிறகு நிறைய இடத்துல செய்யறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மன்னாவே பார்த்து 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 சலித்து போன போது இந்த மன்னா எங்களுக்கு போர் அடிக்குது, இந்த மன்னாவை எவன் தின்னுட்டு வாழ்வான், நாங்க எகிப்துல இருந்தா வெள்ளரிக்காய் கிடைச்சிருக்கோம், கொம்மட்டிக்காய் கிடைச்சிருக்கோம், அப்படி இருந்திருக்கோம் இப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அருமையானவர்களே, அவர்கள் அது அடிமைத்தன வாழ்வு என்பதை அவர்கள் அதை உணராமல் வாழ்கிறது தான். அங்கே நீங்கள் உங்களுக்கு இவைகளெல்லாம் கிடைத்தது, ஆனால் நீங்கள் அடிமைகளாக இருந்தீர்கள். அந்த அந்த மைண்ட் செட். அப்போ அவர்கள் அந்த அடிமைகளாக இருந்தது, இவைகளெல்லாம் கிடைத்திருந்தாலும் நாம் இன்னொரு தேசத்தானுக்கு அடிமையாக இருந்தோம். ஆனால் இப்பொழுது இந்த வனாந்திரத்திலே நாம் மடிந்து போனாலும் பரவாயில்லை, அல்லது இந்த ரெட் சீல அந்த கடலிலே நாம் அமிழ்ந்து போனாலும் பரவாயில்லை, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த அடிப்படையான விசுவாசம் அவர்களுக்கு இல்லாமல் போனது. அருமையானவர்களே, இந்த ஒரு வாழ்க்கை, அந்த விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அடிமைகளான அந்த அடிமைகளுக்குரிய மைண்ட் செட்டோட மென்டாலிட்டியோட வாழ்கிற இந்த ஒரு காரியத்தை தான் அந்த மூத்த குமாரனுடைய வாழ்க்கையிலையும் அதுதான் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே இன்னொரு கான்டெக்ட்ல நம்ம அதை வாசித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே அந்த இளைய குமாரன் மூத்த குமாரனுடைய அந்த ஸ்டோரியில, அந்த திருஷ்டாந்தத்திலே மூத்த குமாரன் அவன் குமாரனாக இருக்கிறான். அதிலும் மூத்த குமாரனாக தகப்பனுடையது எல்லாமே அவனுடையது என்ற அந்த ஒரு ஸ்தானத்துல இருக்கிறான். ஆனால் அவன் அந்த இடத்துல என்ன சொல்லுகிறான், நான் உம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்து நடந்தேன். சோ அவன் வாழ்ந்த வாழ்க்கை என்னவென்றால், இந்த கற்பனைகளை நான் கைக்கொள்வதனாலே, பிதாவினுடைய கற்பனைகளை, என்னுடைய தகப்பனாருடைய கற்பனைகளை நான் கைக்கொள்வதினாலே நான் அவருடைய அன்பை பெற முடியும். நான் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனாலே அவருக்கு நான் பிரியமாய் வாழ முடியும். இந்த கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறதுனாலே அவர் என்மேல் பிரியப்பட்டு என்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் வர்தியாக, தகுதியுடையவனாக நான் மாறிவிடுவேன் என்று. நல்ல கவனிங்க, அவனுக்கும் இளையகுமாரனுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. சோ இளையகுமாரன் என்னை நீங்க வேலைக்காரனாகவாவது நீர் வைத்துக் கொள்ளும் என்கிற அந்த மைண்ட் செட்ல வாரான். அவன் குமாரன் என்கிற அந்தஸ்தை அவன் ரியலைஸ் பண்ணும் பொழுது அவன் அதுக்கு பிறகு எப்படி கீழ்ப்படிவான் என்பதை யோசித்து பாருங்க. அவன் அதுக்கு பிறகு, என்னுடைய தகப்பனார் என்னை நேசிக்கிறதினாலே நான் கீழ்ப்படிவேன். நான் பன்றிகளுக்கு வைக்கக்கூடிய அந்த சாப்பாட்டினாலே என்னை திருப்திப்படுத்தும்படியாக ஆசையா இருந்தாலும் எனக்கு ஒருத்தரும் கொடுக்கல. அவ்வளவு நான் தரித்திரனாக இருந்தேன், நான் பாவியாக இருந்தேன். ஆனால் எனக்கு அவர் நான் எதிர்பாராத விதத்திலே எதிர்பாராத அன்பை எனக்கு பொழிய பண்ணினார். I know my father loves me. ஆகையினாலே நான் அவருடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லுவான். அவன் அப்படிதான் சொல்லுவான். ஆனால் இவன் என்ன செய்கிறான், நான் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதினாலே என்னுடைய தகப்பனாரை நான் பிரியப்படுத்த வேண்டும், அவர் இந்த காரியத்தை செய்ய சொன்னாரே, இதை நான் சரியா செஞ்சிருக்கிறேனா அப்படிங்கிற பயத்தோடு அவன் வாழ்கிறான். நான் இதை செய்தால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்கிற ஒரு உணர்வோடு கூட வாழ்கிறான். ஐ எம் வர்தி அப்படிங்கிற, எனக்கு நீர் இதுவரைக்கும் ஒண்ணுமே தரலையே, தந்திருக்கணுமே ஆனா தரலையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஸோ இந்த விடுவிக்கப்பட்டவர்களாக, குமாரனாக இருந்தும் அடிமைகளாக வாழ்தல். அருமையானவர்களே, இந்த மாலை வேளையில கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நான் என்ன மென்டாலிட்டியோட வாழ்கிறேன்?
உண்மையாக என்னுடைய பொசிஷன் என்னவென்றால், பாவத்தினின்று நான் விடுதலையாக்கப்பட்டவன். நான் குமாரனாக அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த நீதிபரர் என்பதிலே மாற்றமில்லை. நீதிபரராகிய அந்த தேவனுடைய பிள்ளையாக நான் மாறியிருக்கிறேன். அவர் தன்னுடைய அன்பை ஏராளமாக என்னிடையே காண்பித்திருக்கிறார். ஆனாலும் நான் பயந்து பயந்து, நான் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேனா, இந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேனா என்கிற அந்த மனப்பான்மையிலே வாழ்கிறேனா, அல்லது சந்தோஷமாக கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறேனா? பரிசுத்தமாய் வாழ்வது என்பது எனக்கு ஒரு இன்பமான வாழ்க்கையாய் மாறிவிடுகிறதா அப்படிங்கிற காரியம். சரி, ஸோ இந்த ஃப்ரீட் மேன் லிவிங் வித் த ஸ்லேவ் மைண்ட் செட், ஸ்லேவரி மென்டாலிட்டி என்கிற காரியம், அதை நம்ம புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்த காரியத்துக்கு நம்ம போகலாம். இதுல வந்து இன்னும் 2 காரியங்களை நான் வலியுறுத்தி வேகமாக உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். திரும்பவும் முழுமையாக அந்த 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். ஏன் இந்த ஃப்ரேஸ் அங்க சொல்லுகிறார் என்றால், ஜென்ம சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகளை அறிய மாட்டான் என்பதை நாம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலிருந்து நாம் அறிகிறோம். சோ இந்த ஜென்ம சுபாவத்தின்படி, அல்லது ஜென்ம சுபாவம் விசுவாசிகளாகிய நமக்குள்ளே ஒட்டி இருக்கிறபடினாலே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது, விசுவாசிகளாகிய நீங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் ஜென்ம சுபாவம் உங்களுக்கு ஒட்டி கொண்டிருக்கிறபடினாலே உங்களுடைய புரிந்து கொள்ளுதல், நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் தெளிவாக இருக்கும்படி இந்த அனாலஜியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி ஆரம்பித்து சொல்லுகிறார். உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்கள். நீங்கள் அந்த பாவம் என்கிற அரக்கனுக்கு, பிசாசுக்கு அடிமைகளாக இருக்கும் பொழுது இந்த 2 வார்த்தைகள் இங்கே கொண்டு வர விரும்புகிறேன். ஒன்று, உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும், impurity and lawlessness. அதுக்கு ஆப்போசிட்டா உள்ளது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நீதிக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அந்த நீதி அப்படிங்கிற காரியத்தை முதலாவது நான் கொண்டு வர விரும்புகிறேன். அருமையானவர்களே, நீதி என்றால் என்ன? இதற்கு முன்னால ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் மிக தெளிவாக பல விதமான நீதிகளை பார்த்தோம். ரொம்ப சிம்பிளா நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார் என்பதுதான் ஸ்பெஷாலிட்டி. மற்ற விலங்குகளை சிருஷ்டிப்பதை காட்டிலும் வித்தியாசமானவனாக சிருஷ்டித்தார் என்றால், தன்னுடைய சாயலிலே சிருஷ்டித்தார் என்றால், நல்ல கவனிங்க, மனிதனோடு ஐக்கியம் கொண்டு வாழும்படியாய் தேவன் விரும்பினார். ஆகையினாலே தேவன் அவனுக்கு ஒரு நீதியை, தம்முடைய நீதியை அவனுக்கு கொடுத்திருந்தார். சோ நீதிபரராகிய தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டுமானால், மனிதன் ஐக்கியம் கொள்ள வேண்டுமானால், மனிதனுக்கு ஒரு நீதி அவசியம், தேவனுடைய நீதி அவசியம். அப்போதுதான் தேவனோடு கூட அவன் தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியும், தேவனோடு கூட அவன் உறவாட முடியும், தேவனோடு கூட ஐக்கியம் வைக்க முடியும். அந்த வாழ்க்கையை அவன் இழந்து போனான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் கீழ்ப்படியாமையினாலே அவன் அந்த நீதியை இழந்து போனான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து நியாயப்பிரமாணம் அருளப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நியாயப்பிரமாணம் இஸ் ஈக்குவல் டு தேவ நீதி. தேவனுடைய நீதியை இந்த நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. சோ மனிதன் தேவனோடு கூட உறவு கொள்ள வேண்டுமானால் இந்த நியாயப்பிரமாணத்தின் படி நீதி உள்ளவனாக அவன் வாழ வேண்டும். ஆனால்
அப்படி வாழ முடியாது என்பதற்காகத்தான் அந்த தேவன் தாமே தம்முடைய நீதியை கொடுக்கும்படியாக தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவராக அவரை அனுப்புகிறார். அவர் நியாயப்பிரமாணத்தின்படி தேவன் எதிர்பார்க்கிற நீதிபரராக மாம்சத்திலே வாழ்ந்து அவர் மரித்தார். அவரிலே நாம் விசுவாசம் வைக்கும்போது அந்த நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகையினாலே திரும்பவும் நாம் அவரோடு ஐக்கியப்பட முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸோ இந்த அல்லது மிகவும் ஷார்ட்டாக சொல்லுவோமேனால், இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சுருக்கம் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிலே அன்பு கூறுதல். ஸோ இதற்கு ஆப்போசிட்டான காரியம்தான் இந்த அக்கிரமம். இந்த அக்கிரமம் என்பது லாலெஸ்னஸ். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் அடிப்படையிலே எதற்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் என்றால், அப்படியானால் நாம் பாவம் செய்யலாமா? கிருபைக்குட்பட்டவர்களாக நாம் இருக்கிறபடினாலே நாம் பாவம் செய்யலாமா என்ற கேள்வியை தான் டீல் பண்ணி கொண்டு வருகிறார். திரும்ப திரும்ப அதற்குள்ளே வருகிறார். ஸோ நாம் முன்னே அப்படி இருந்தோம். முன்னே நாம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறினவர்களாக, அந்த லாலெஸ்னஸ், அதான் அக்கிரமம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் லாலெஸ்னஸ். நியாயப்பிரமாணம் அற்றவர்களாக அல்லது நியாயப்பிரமாணத்தை மீறினவர்களாக இருந்தோம். தேவனிலே அன்பு கூற முடியாதவர்களாக இருந்தோம், அன்பு கூறாதவர்களாக இருந்தோம், அவருடைய பகைஞர்களாக இருந்தோம், அவருடைய சத்துருக்களாக இருந்தோம். லாலஸ், நியாயப்பிரமாணம் மற்றவர்களாக மனம் போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதுக்கு பேர் தான் அசுத்தம். தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்றால், அல்லது அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிலே நான் அன்பு கூறாமல் இருந்தால், அது தேவனுடைய சமூகத்திலே அசுத்தமான வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய நான் இந்த நீதிக்குட்பட்டவனாக, அந்த நீதியை பெற்றவனாக நான் மாறும்போது அது தேவனுக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஸோ இந்த நீதியை நடப்பிக்கும்படியாக நாம் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நியாயப்பிரமாணத்திற்கல்ல, நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாணம் தேவனுடைய நீதியை சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வாழ்கிற நமக்கு தேவனுடைய நீதியை விளக்குகிற, நல்ல கவனிங்க, தேவனுடைய நீதியை விளக்குகிற அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அர்த்தத்தை இயேசு கிறிஸ்து தாமே மலை பிரசங்கத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அந்த நீதிக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அதுதான் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாம்னு சொல்லி யோசித்தேன், பட் நேரம் இருக்காது. ஆனால் நிச்சயமா நீங்க அநேகர் இதை சரியாக பிடித்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துக்கு மட்டும் நம்ம போவோம். மத்தேயு 6வது அதிகாரம், மிக குறிப்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். இங்கே எப்படி தொடங்குகிறது என்றால், 6வது அதிகாரத்தை பாருங்க. அதாவது நம்முடைய சப்டாபிக் என்னன்னா, பிராக்டிசிங் ரைச்சியஸ்னஸ், நீதியை கடைபிடித்தல். நீதிக்கென்று என்னுடைய அவயவங்களை நான் ஒப்பு கொடுத்தல் என்றால், எந்த நீதிக்கு ஒப்பு கொடுத்தல்? நீதியை நாம் பெற்றிருக்கிறோம், ஆனால் நடைமுறை நீதி என்ன அப்படிங்கிறது தான் இங்க. எப்படி தொடங்குகிறதுன்னு சொல்லி பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதுல என்னன்னா, இதுல டிரான்ஸ்லேஷன்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அதை நம்ம டீல் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலே படிப்பீர்களே ஆனால், பிவேர் ஆஃப் பிராக்டிசிங் ரைச்சியஸ்னஸ் இருக்கு. அப்போ அதன்படி நம்ம இதை எப்படி
டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பதாக உங்கள் நீதியை நிறைவேற்றாதிருங்கள். அதிலே ஈகையும் வருகிறது. இல்லாதவர்களுக்கு நாம் கொடுப்பது, பிச்சை கொடுப்பது, அல்லது மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு நான் உதவி செய்கிற அந்த தர்மம் இஸ் ஈக்குவல் டு பிராக்டிசிங் ரைச்சியஸ்னஸ். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நமக்கு வைக்கிற அந்த நடைமுறை நீதி என்பது இதுதான். அருமையானவர்களே, நாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நாம் வாழ்கிறோம். அவர் நீதிபரர். அவருக்கு முன்பதாக நாம் நீதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றால், நான் அவருக்கு முன்பாக இந்த தர்மத்தை செய்கிறேன் என்கிற உணர்வு. மனிதர்களுக்கு முன்பாக அல்ல. நாம் மனிதர்களுக்கு என்று செய்யவில்லை. மனிதர்களுடைய பாராட்டை பெறும்படியாக நான் செய்யவில்லை. தேவனுடைய பாராட்டை பெறும்படியாய், அல்லது தேவன் என்மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்கிற அந்த அடிப்படையிலே, பிதாவாகிய தேவன் என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்திருக்கிறார், அவருடைய அன்பை நான் ருசி பார்த்திருக்கிறேன் என்கிற அந்த காரியத்தின் அடிப்படையிலே, அந்த தூண்டுதலிலே நான் என்னுடைய தர்மத்தை, என்னுடைய நீதியை அவருக்கு முன்பதாக நிறைவேற்றுகிறேன், மனுஷர் காண வேண்டும் என்றால். ஸோ மூன்று விதமான நீதி இங்கே சொல்லப்படுகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஒன்று இந்த தர்மம் செய்தல், இன்னொன்று ஜெபம். ஸோ ஜெபம் நீ செய்யும் போது நீ வேற யாருக்கும் தெரிய வேண்டாம், அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, ஏன்னா இட் இஸ் அ டிரான்சாக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஃபாதர். ஸோ உன்னுடைய ஆட்டிடியூட் சரியாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் உன்னை பார்க்க வேண்டும், உன்னுடைய ஜெபத்தை பார்க்க வேண்டும், உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீ செய்வாயானால் அது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுதல் அல்ல. ஸோ பிராக்டிசிங் ரைச்சியஸ்னஸ். அதுபோல நீ உபவாசிக்கும் போது முகவாடலாய் நீ இருக்கக்கூடாது. நீ உபவாசிப்பது மற்றவர்கள் நீ உபவாசிக்கிறாய் என்பதை அவர்கள் கண்டு உன்னை பாராட்டத்தக்கதாக அல்ல, பிதாவுக்கு முன்பதாக நிற்கிறோம். ஸோ நீதி என்கிற காரியம் பிதாவையும் என்னையும் கனெக்ட் பண்ணுகிற ஒரு காரியம். அவருடைய நீதியை நான் பிராக்டிஸ் பண்ணி நிறைவேற்றுகிறேன். எனக்கும் அவருக்கும் மாத்திரம் என்னுடைய ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப சுருக்கமாக சொன்னால், நான் என்ன மனோநிலைமையிலே இதை செய்கிறேன். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படியாய் நம்முடைய நீதியை இப்படி அந்த மலைப்பிரசங்கத்திலே போதிக்கப்பட்டிருக்கிறபடி நான் செய்யக்கூடிய எபிலிட்டியை நான் பெற்றிருக்கிறேன். அடிமைத்தனத்தில் இல்ல, நான் இவைகளை செய்யும்படியாய் அந்த நீதியை இவ்விதமாய் நிறைவேற்றும்படி நான் கிருபை பெற்றிருக்கிறேன், எபிலிட்டியை நான் பெற்றிருக்கிறேன், விடுதலை பெற்றிருக்கிறேன். இவைகளை நான் செய்யும்படி நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன். உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. நான் இவைகளை செய்ய முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு காரியம், இன்னொரு விதத்திலே அருமையானவர்களே, ஏன் இது ஒரு கட்டளையாக நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால், நாம இந்த அடிமைத்தனத்தினுடைய மைண்ட் செட், அந்த அடிமைத்தனம் அவ்வளவு இது. இந்த காரியத்தையும் கொஞ்சம் தெளிவாக தயவு கூர்ந்து நீங்கள் கவனியுங்கள். இது ஏற்கனவே இந்த அனாலஜியை பார்த்திருக்கிறோம். நாம் அடிமைத்தனத்திலே பல ஆண்டுகளாக, அல்லது நாம் பிறக்கும் போதிலிருந்தே அடிமைகளாக பிறப்பதினாலே, அல்லது பிறக்கும் போதே பாவத்திலே மரித்தவர்களாய் பிறக்கிறதுனாலே நம்முடைய மைண்ட் செட் அதற்கு டியூன் ஆகி இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன ஒரு அனாலஜியை நினைப்பூட்ட விரும்புகிறேன். கால் எடுத்தாச்சு, காலை வலது கால் இதுவரைக்கும் இருந்தது, இப்போ அதை ஆம்பியூட் பண்ணியாச்சு, அதை எடுத்தாச்சு. ஆனாலும் என் பிரெயின் என்ன சொல்லுதுன்னா, அந்த வலது கால் எடுக்கப்பட்ட கால்ல ஒரு உணர்ச்சி இருக்கிறது போல, அல்லது எடுக்கப்பட்ட கால் வலிக்கிற மாதிரி, அல்லது ஊறல் எடுக்கிற மாதிரி, அதை சொரியணுங்கிற மாதிரிப்பட்ட ஒரு ஃபீலிங். ஆனா கையை கொண்டு போறேன், ஆனா இல்லை. அப்பதான் பாக்குறேன், இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு உணர்வு. இதே அனாலஜியை கொஞ்சம் நான் மாத்தி சொல்லுகிறேன்.
நான் அந்த கால் இல்லாதவனாக இருக்கிறேன். நல்ல கவனிங்க. ஒரு வலது கால் இல்லாதவனாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய பீரியட்ல நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வாழ்ந்த பீரியட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு கால் இல்லாதவனாக கிரச்சஸோட ஒரு 40 வருஷம் உயிரோட இருந்திருக்கேன். நான் பிறந்ததுல இருந்து எனக்கு ஒரு கால் இல்லை. பிறந்து நான் நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து கிரச்சஸ் உபயோகப்படுத்தி 40 வருஷமா கிரச்சஸ் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். திடீர்னு இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்து எனக்கு புதிய காலை கொடுத்துட்டாரு. ஸோ அவரால் மாத்திரம்தான் முடியும். புதிய காலை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த புதிய காலை கொடுத்த அன்றைக்கு ராத்திரி நான் படுத்து தூங்குறேன்னு வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே அந்த கிரச்சஸை தான் தேடி போகும் என்னுடைய கை. ஸோ கிரச்சஸ் வேணும்னு சொல்லி. ஸோ அது தூங்கி முழிச்ச உடனே ஆமா நமக்கு தான் காலையில் 40 வருஷமா கிரச்சஸ் யூஸ் பண்றோம் இப்படியெல்லாம் நினைக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிரச்சஸை எடுப்போம். அப்பதான் திடீர்னு சொல்லி உணர்கிறோம், இப்ப எனக்கு புதிய கால் வந்துச்சு, கிரச்சஸ்க்கு அவசியமே இல்லை. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நடந்தது அதுதான். பழைய மனிதன் மரித்து விட்டான், அல்லது பழைய மனிதன் அல்லது நான் பாவத்திற்கு அடிமையாக இருந்தேன். அது பயங்கரமான அரக்கனுடைய ஒரு அரசாட்சி. அதிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் அந்த கிரச்சஸை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது அவனுடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாவம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இல்லை. இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம விசுவாசிகள் ஆன போது பிறகு அந்த பழைய பாவத்தையே செய்கிறோம்னா, அதை நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களையே ஃபோர்ஸ் பண்ணி தான் கஷ்டப்பட்டு தான் செஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த சத்தியத்தை நாம் சரியாக கிராஸ்ப் பண்ணி கொண்டோமே ஆனால் அந்த கிரச்சஸ் நம்ம தூர போட்டு அந்த தூர போடணும். ஆக்சுவலா அதுதான் நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுதல். இந்த சுவிசேஷத்தின் செய்தியை நாம் உள்வாங்க மைண்ட் அந்த அடிமைத்தன மென்டாலிட்டியில இருந்து மாறி குமாரனுடைய மைண்ட் செட்டுக்கு மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். நீட்ஸ் டு transform. It needs to be keep on being transformed and transformed and transformed and transformed, so that I can live a victorious life. அருமையானவர்களே, நாம் கிருபைக்கு உட்பட்டவர்களாக நீதிக்கும் பரிசுத்தத்திற்கும் நம்மை ஒப்புக்கொடுத்தவர்களாய் வாழ முடியும் என்றும், அந்த பரிசுத்தமான உணர்வுகளும் பரிசுத்தமான காரியங்களை செய்ய எனக்குள்ளே வல்லமையும் பலனும் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு இந்த சத்தியத்தின் மூலமாக தொடர்ந்து உதவி செய்வாராக. ஓவர் டு தம்பி இளங்கோ.